வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவானியிலத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போது ரசம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி ரசம் தான் பார்க்க போகிறோம். அந்த ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ரசத்துக்கு வந்து புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தக்காளி, ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், பெருங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதாங்க இதுக்கு தேவையான மொத்த இன்க்ரீடியன்ஸு. பெருங்காயன்றது ரொம்பவே மஸ்ட்டு ரசத்துக்கு. அதே போல் மஞ்சத்தூள், அவ்வளோதாங்க எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் 2 காஞ்ச மிளகாய் தாளிக்க எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். இதாங்க நான் அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனை வச்சுட்டு அந்த பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்ட பிறகு கடுகு, அப்புறமா காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, அப்புறமா அரைச்சி வச்சு இதில் போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த மழை காலத்தில் வந்து கோல்டு அதிகமாக இருக்குது, இது மூக்கில் வந்து நீராக வடையுது, அப்புறமா த்ரோத்து பெயினாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு, அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரசத்துக்கு எப்போவுமே வந்து ஸ்டீல் பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் வந்து எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி வேண்டாம் நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறவங்க ஆப்ஷனல்ஸ் தான். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு. அதே போல் இந்த மாதிரி நம்ம ரசம் தாளிக்கிறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு தாளிக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்புறமா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபேஸில் படாத அளவுக்கு ஆயிலை வந்து நல்லா அது இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கோல்டு அந்த மாதிரி வராமல் இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் 3 நாளை வரைக்கும் இந்த ரசம் வந்து கிடையாது. நம்ம போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பாருங்களா, அந்த புளி கரைசலோடு நல்லா ஊறி இன்னும் வந்து அதிகமாக அதோடய ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கியிருக்கும். அந்த ரசம் நம்ம சாப்பிட்றச்சா ரொம்பவே நல்லது. அந்த ஸ்டீல் பாத்திரம் அடி எப்போவுமே பிடிக்கும். அது நல்லா பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. பெருங்காயம், மஞ்சள் தூள் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே கூட நீங்கள் சாப்பிடலாம். அந்த மழை காலத்திலும் கூட இல்லை, டெய்லியும் கூட நீங்கள் சாப்பிட டைஜஷன் கூட ஆகும். இந்த ரசம் நம்ம எப்பவுமே ஹெவி ஃபுட்டு சாப்பிட்றப்போ ஃபைனலாக வந்து இந்த மாதிரி ரசம் நம்ம வச்சு சாப்பிட்றப்போ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சும்மாவே ஒரு கிண்ணத்தில் ஒரு பவுலில் சூடாக வந்து ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு கொடுங்க. பசங்க வந்து குடிக்கிறச்சா உடம்புக்கும் நல்லது. உடம்பு இங்கே பாருங்கள், நான் வந்து நல்லா அந்த மசாலா நல்லா குக் ஆகிட்ட பிறகு நான் வந்து புளி கரைச்சலை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து தூவிக்கிட்டு கல்லுப்பு. நீங்கள் வந்து ரசம் அந்த மாதிரி செய்கிறப்ப கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரசம் வந்து கொதித்து வரும். அந்த கொதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொதிக்க விடக்கூடாது. சும்மா லைட்டாக அப்படி கொதிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜில் கொதி வரப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பாருங்கள். அவ்வளோதான். ரொம்பவே ரசம் கொதிக்க விடக்கூடாது. நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய கசப்புத்தன்மை வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோதாங்க. நம்ம ஒரு கொதி வரும்போதே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ரசம் சூப்பராகவே நீங்களே பார்ப்பீங்க. இந்த மாதிரி ரசம் இந்த மழை காலத்தில் ரொம்பவே தேவைங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.